வராகி பூஜை செய்ய ஆரம்பித்த பிறகு இல்லை அவள் உபாசனை எடுத்த பிறகு பலவிதமான தடங்கல்கள் எங்கள் வாழ்க்கையில் வருது. அம்பாளுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய பூஜையில் அவ்வளோ திருப்தி இல்லையா, அம்பாள் நாங்கள் பண்ணக்கூடிய பூஜையை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவளுக்கு எங்கள் மேல் ஏதாவது கோபம் இருக்கிறதா, இந்த மாதிரி பல பல கேள்விகள் எனக்கு தினம் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட வராகி வழிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தெய்வ நம்பிக்கை, தெய்வ சிந்தனைங்கிறது நமக்கு வர்றதுக்கே நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாராலையும் அந்த மாதிரி உட்காந்து ஒரு பூஜை செய்யறதுங்கிறது முடியாது. அதுலேயும் ஒரு விக்கிரகம், அதுலேயும் வராகி மாதிரியான தெய்வத்தை, ரகசியமான ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை எடுத்து அவளுக்கான பூஜை செய்யறதுங்கிறதுக்கே பெரிய பூர்வ புண்ணியம் இருக்க வேண்டும். அவளோட விக்கிரகம் வச்சு அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சத்கர்மாக்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட நல்ல கர்மாக்கள் இருக்கக்கூடிய நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பூஜையில் ஏதாவது தடங்கல் வருது, அதாவது ஒன்று இந்த பீரியட்ஸ் அந்த டேட்டில் ஏதோ கிளாஷ் ஆகுது, இல்லைன்னா அந்த நாளில் யாருக்காவது உடம்பு சுகம் இல்லை, இல்லை வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, இல்லை ஊரை விட்டு எங்கேயாவது போக வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம மனசு ரொம்ப 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 வேதனைப்படுறது. என்னடா அது ஒரு 17-18 நாள் பண்ணிட்டேன், இப்படி திடீர்னு ஆகிப்போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, எதனால் இந்த மாதிரி தடங்கள் வருதுங்கிறது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸோ வராகி பூஜை செய்யறதுக்கே கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூஜையில் தடங்கள் என்று வந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு என்னோடய வாழ்க்கையிலேருந்து 2 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையில் இந்த எக்ஸாம்பிள் நான் எதற்காக சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் இதே மாதிரி வந்த பொழுது அதை நான் எப்படி எடுத்துக்கொண்டேன், அதை நான் அப்படி எடுத்துக்கொண்டதால் என் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். 2022 வருடம் நம்ம கோவில் ஸ்தாபிதம் பண்ணோம். கோவில் ஸ்தாபிதம் பண்ண அப்புறமா அந்த 45 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடக்கும். இந்த மண்டலாபிஷேகத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சண்டி ஹோமத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ருத்ரம்லாம் படித்து அதுக்கப்புறமா சண்டி ஹோமம் பண்ணியிருந்தாங்க. இந்த பூஜை ரொம்ப விஸ்தாரமாக நடந்தது, ரொம்ப கோலாகலமாகவும் விஸ்தாரமாகவும் நடந்தது. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். நம்ம செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு பத்தாமல் போயிடுது. நம்ம கிராமத்துக்குள்ளே இருக்கிற கோவிலுங்கிறதுனால ஒரு இவ்வளோதான் வருவாங்கன்னு திட்டவட்டமாக நம்மளால் சொல்ல முடியல. எதிர்பார்த்ததை விட வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் என்ன ஆயிடுத்துன்னா சாப்பாடு பத்தாமல் போச்சு. இந்த பூஜை பண்ணிட்டு வரப்போகிறவர்களுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா நம்ம. ஸோ ஏதாவது அவங்களுக்கு தரணுங்கிற அந்த ஒரு கவலை வந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ஏதோ வாங்கிறதுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என் மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் என்ன பட்டதுன்னா, இந்த மாதிரியான ஹோமம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இல்லையா, இது பூஜையெல்லாம் இன்னும் முடியல, பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் கோவில் சார்ந்து நடக்கும் பொழுது அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு உள் உணர்வு இருந்தது. ஆனால் நேரம் ஆய்கொண்டே இருக்கிற காரணத்தினால அந்த உள்ளுணர்வை பற்றி கவலைப்படாமல் போய் ஒரு கடையில் போய் ஏதோ வாங்க வேண்டியதை வாங்கினோம். அப்படி வாங்கும் பொழுது என்னோட பர்ஸ் இருந்தது. அந்த பர்ஸில் இந்த கோவில் பூஜை பண்ண வந்தாங்க இல்லையா சண்டி ஹோமம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணையாக ஒரு 25,000 ரூபா பணம் அப்படியே கேஷ் இருந்தது. அப்புறம் நான் இந்த பூஜையெல்லாம் உட்காரும் பொழுது கொஞ்சம் கையில் லூஸாக இருந்ததுன்னு சொல்லி என்னோட வைர மோதிரம் வச்சுருந்தேன். எங்கள் பாட்டியோட காலத்துலேருந்து இருந்த வைரம் அதை அதில் கழட்டி வச்சுருந்தேன். என்னோடய லைசன்ஸு, கிரெடிட் கார்டு எல்லாமே இருந்தது. இந்த பதட்டத்தில் போயிட்டு வந்ததில் அந்த பர்ஸை தெரியாமல் அங்கே மிஸ் பண்ணிட்டோம். இந்த பர்ஸு நம்ம வச்சுருந்த கை பையிலேருந்து வெளியே கழண்டு விழுந்தது, வெளியே தவறி விழுந்ததை நம்ம கவனிக்கலை. திருப்பி வந்துட்டோம் கோவிலுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இந்த தட்சிணையெல்லாம் கொடுக்கணுங்கும் போது தேடின போது பர்ஸை காணும். அப்புறம் ரொம்ப கலையபரமாகி இந்த எங்கே கடைசியாக எங்கே போனோம்னு பார்த்து அந்த இடத்துல போய் பார்த்தபோது இல்லை, யாரோ பர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோ நஷ்டம் பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாளில்.
ஸோ இது வந்து பயங்கர ஷாக்காக இருந்தது எல்லாருக்குமே. ஆனால் என் மனசில் என்ன பட்டுதுன்னா, நம்பர் 1 இது வந்திருக்காது, நமக்கு நடந்திருக்காது. நம்ம பாதியில் அந்த பூஜை நடக்கும் பொழுது அந்த சன்னிதானத்தை விட்டு நகர்ந்து போனது என்பது ஒரு பெரிய ஒரு தவறாக போய்விட்டது. தவறுக்கு அம்பாள் தண்டனை கொடுக்குறான்னு நான் சொல்லலை. இந்த மாதிரியான அசம்பாவிதமான விஷயங்கள்லாம் வந்து அம்பாளோட சன்னிதானத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நடக்காது. அதுவும் அவளோட பூஜை முற்று பெற்ற பிறகு நம்ம போயிருக்கணும். பாதியில் போனது மிகப்பெரிய தவறுங்கிறத நான் உணர்ந்தேன். அதெல்லாம் மீறி இது வந்து ஏதோ இந்த கோவில் கட்டினாலே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனையோ பேரோட கர்மாவை எடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா அது. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை நம்ம கட்டும் பொழுது சில விதமான தாக்கங்கள் நமக்கு வரும். இந்த மாதிரி எதிர்மறையான சக்திகள் தாக்கங்கள் வரும்னு சொல்லுவாங்க. இதை வந்து நேரம்னு சொல்லலாம், திருஷ்டி தோஷம்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அவளது சன்னிதானத்தில் அவளுக்காக செய்த சண்டி ஹோமத்திற்காக கொடுக்க வைத்திருந்த பணம் காணப்போச்சு. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் பதட்டத்தில் போய் அந்த யாரோ எடுத்துகிட்டு போனாங்களே அவங்க என்ன அடையாளம் கண்டுபிடிச்சி போய் அவங்கக்கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கணுங்கிற அந்த ஒரு முயற்சி அந்த கலையபாரத்தில் நடக்க ஆரம்பிச்சிது. ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ என் மனசில் தோணுனதை நான் சொன்னது என்னென்னா, நம்ம என்ன தேடினாலும் அது கிடைக்காது. அம்பாளோட முழு பார்வையின் முன்னாடி தான் இது நடந்திருக்கு. அப்படி என்றால் அவள் அதை தடுக்கவில்லை. ஏன் தடுக்கலை அம்பாள்னா, ஏதோ ஒரு ரீசன்னால வரவேண்டிய ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த சின்ன ஒரு நஷ்டத்தோடு போகட்டும் என்று அவள் விட்டிருக்கிறாள். இது இப்போ நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு நகை வேற காணா போயிருக்குங்கும் போது எனக்கு என்ன தோணிதுன்னா, நமக்கு என்ன சாபங்கள் இருந்ததோ, நமக்கு என்ன பாவங்கள் இருந்ததோ, இந்த தலைமுறைக்கு என்ன இருந்ததோ அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தோஷமாக கழிந்து விட்டது. அதை வந்து அம்பாள் வந்து ஒரு தானமாக கொடுத்து விட்டாள். அதை எடுத்துட்டு போனவருக்கு ஒரு நல்ல தேவை இருந்து சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தானம் பண்ணதுக்கு சமானம் அது அப்படிங்கிற மாதிரி என் மனசு தோணித்து. இதை தேடினாலும் கிடைக்காது, இப்போ தேடி வேஸ்ட் பண்ண வேணாம், வந்தவர்களை கவனித்து அனுப்புவோம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஜிபேல காசெல்லாம் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சு நல்லபடியாக அதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அதோட வந்து அந்த நல்லபடியாக அதை முடித்தோம். ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 45வது நாள் பூஜை பண்ணுறோம், சண்டி ஹோமம் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அம்பாளுக்கு இந்த கோவிலில் இருக்க விருப்பம் இல்லையா? நம்ம பண்ணது பெரிய குறையாக ஏதாவது செஞ்சுருக்குமா? இந்த மாதிரியான மனப்போக்கு நமக்கு இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்மளால அந்த கோவிலுக்கான நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் போயிருக்கும். ஒன்று நடந்ததுன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு அடுத்ததுக்கு போகணுங்கிறத மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. வாராகிக்கு போர் குணம்னு சொல்லுவாங்க. போர் குணம்னா போய் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றது கிடையாது. ஒரு போர் வீரன் என்ன பண்ணுவான்? போர் களத்துக்கு போவான், அடிப்படும், கீழே விழுவான். ஆனா எவ்வளோ சீக்கிரம் அவன் எழுந்துக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் பலமுள்ளவனாக மாறுவான் இல்லையா? அந்த அம்பிகையின் அனுகிரகம் நமக்கு இருக்குமானால் அந்த போர் குணத்தை நாம் பழக வேண்டும். எவ்வளவு அடித்தாலும் திருப்பி மேலே எழுந்து வரக்கூடிய அந்த தகுதி, அதுதான் முக்கியம். சில சமயம் அம்பாள் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு பார்க்கறதுக்காக கூட பண்ணுவாள். அந்த போர் குணம், வராகியோட போர் குணம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் என்ன அடித்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உடனடியாக சுதாரித்து கொண்டு மீண்டு எழுந்து நம் வாழ்க்கையை நோக்கி அடுத்த அடியை தைரியமாக எடுத்து வைப்பது, இதுதான் வராகியோட போர்க்குணம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து 2 விஷயங்கள். ஒன்று அந்த போர்க்குணம், அதுலேருந்து மீண்டு வெளியே வர விஷயம் ஒன்று. இன்னொன்று இன்ட்யூஷன். அவள் கொடுக்கக்கூடிய அந்த உந்துதலை நாம் உதாசீனப்படுத்தவே கூடாது. அவள் கரெக்டான அந்த உந்துதல் தான் கொடுப்பா. அவள் கொடுக்கும் பொழுது அதை சரியாக கேட்கணும். அதை நம்ம கேட்காம போனோம்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு வரத்தான் செய்யும். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கொஞ்சம் துயரமான விஷயம்தான் இது. இது எப்படின்னா, அம்பாளோட 1 வருஷம் முடிஞ்சது, கோவில் கட்டி 1 வருஷம் முடிஞ்ச போது இதே மாதிரியான மண்டலாபிஷேகம்லாம் நம்ம பண்ண இருந்தோம். அப்போ நான் வந்து யூஎஸ்லேருந்து ஊருப்பட்ட பிரச்சனையிலேருந்து அப்போ தான் இந்தியா வந்திருந்தேன். இந்த பந்தக்கால் நடுவாங்க இல்லையா, அந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த பந்தக்கால் நடுறதுக்கு 2 நாள் முன்னாடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அடுத்த நாள் பந்தக்கால் வைக்க போகிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணி வாக்கில் எனக்கு வந்து ஒரு கலக்கமான ஒரு மனநிலை வந்தது. கிளப்பி வீட்டுக்கு போயிடணும், வேங்கடமங்கலம் போகணுன்னு. நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிது. எனக்கு ஒரு உள்ளுணர்வு வர ஆரம்பிச்சிது, ஒரு எச்சரிக்கை மாதிரி.
கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு. அது எதனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல. எங்கள் அம்மாட்ட நான் சொன்ன பொழுது ரொம்ப இருட்டிடுத்து, நான் இன்னும் தூங்க தானே போகிறேன், இன்னும் சாப்பிட வேற இல்லை, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலம்பரை போ, காலம்பரை எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியல. அப்போ அதை வந்து எப்படி, ஏன்னா எதனாலன்னு எனக்கு தெரியல, என்ன ரீசன் எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா அதை பெருசுப்படுத்தாமல் விட்டு விட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்து என் வீட்டுக்கு போயிட்டு கோவிலுக்கு குளிச்சுட்டு உடனே கோவில் போய் பந்தக்கால் நட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30-9 மணிக்கு நான் வந்தேன். அப்போ திருப்பி அதே ஒரு அன்ஈஸி ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் வந்து நம்ம வீட்டில் 2 நாய் வளர்த்துட்டு இருந்தோம். அப்போ லோக்கி டால்ஃபின்னு. டால்ஃபின் சின்ன குட்டி, குண்டாக இருக்கும், ஆனால் சின்னது. அது 1 வயசு தான் ஆயிருந்தது. அந்த நாயை கண்ணில் காணவே காணோம். நான் கேட்டேன், எங்கே போச்சு டால்ஃபின்னு? காலில் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சிக்கிட்டே இருக்கிற நாயை வந்து காணுங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி விரிச்சுன்னு இருந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டபோது முதல் நாள் இரவு ஒரு 9 மணி அளவில் அந்த அந்த டால்ஃபின் நாய்க்குட்டி வந்து இந்த ரோடில் இருக்கிற நாயோடு சேர்ந்து நம்ம வீட்டு காம்பவுண்டை தாண்டி ரோடை கிராஸ் பண்ணும்பொழுது அங்கே ஒரு கார் வந்து அந்த குழந்தை மேலே அடிச்சிடுச்சு தெரியாமல். அதில் வந்து அந்த குழந்தை துடித்து அந்த இடத்துல நம்ம வீட்டு வாசலில் இறந்து போய்விட்டது. அதாவது என் வாழ்க்கையில் என்னோட உயிர் என் உடம்பை விட்டு போனதை அன்றைக்கி நான் உணர்ந்தேன். அந்த வலி எப்படி இருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. நான் கையில் தூக்கி வளர்த்து பால் கொடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்த ஒரு குழந்தை அது. அந்த குழந்தையோட உயிர் அந்த இடத்துல பிரிஞ்செடுத்துங்கிறத கேட்கும் பொழுது என்னால் அதை ஒத்துக்கவே முடியல. இது தெரிஞ்சிருந்தா நான் வந்து பந்தக்கால் நட போயிருக்கவே மாட்டேன். பட் இது பாருங்கள், 7 மணிக்கு எனக்கு வந்த உந்துதலை கேட்டு நான் வந்திருந்தா 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பேன். நான் வீட்டுக்கு வந்தேன்னா என் கூட தான் இருக்கும் அந்த குழந்தை. டால்ஃபின் என் கூட இருந்திருக்கும். அது விதி முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த உந்துதலை திருப்பி நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு குறியை காமிச்சிருக்கா, அது வந்து எனக்கு புரியாத காரணத்தால் நான் வளர்த்த குழந்தைய இழக்க வேண்டிய, என்னோட அந்த நாய்க்குட்டியை இழக்க வேண்டிய ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்புறம் அது சகல மரியாதைகளோடு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு அடக்கம் பண்ணோம். நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டது நம்ம வீட்டு செல்ல பிராணிகள் எடுத்துக்கொள்ளும்னு. அகெயின் இந்த கோவில் கட்டுறது மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது, 1 வருஷம் முடிய போகிறதுங்கும் பொழுது அது தன்னோட உயிரை கொடுத்து இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான அந்த வழியை அதுவே காட்டி விட்டு சென்றது. இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டோட தெய்வம் அது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம மனதானது மனிதர்களுக்கே உண்டான ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் என்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணுமா, சரியாக வராகிய பார்க்கலையான்னு. ஆனால் அந்த மாதிரி சிந்தனைகள் வந்தபோது அதை நகர்த்தி விட்டு, அதை ஒதுக்கி விட்டு, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு நடந்து போனாலே மட்டும்தான் அந்த பாதையில் போக முடியும். வராகி வழிங்கிற அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது துவண்டு போகாமல் அந்த போர் குணத்தோடு திருப்பி மீண்டு எழுந்து எத்தனை அடி வாங்கினாலும் ஒரு தடவையும் நம்ம அந்த காயங்களோடு எழுந்தாலுமே போன தடவை இருந்ததை விட இந்த தடவை இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம் மென்டலி. அதுவும் வந்து வராகி வழிபாடு என்பது இல்லை அம்பிகை வழிபாடுன்னு எடுத்துட்டாலும், ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு சிலை கையில் வச்சுருக்கோம், அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, இல்லை நம்ம வச்சிருக்கக்கூடிய முகம் வந்து காணா போச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு தடங்கள் வந்து நம்மளால் அந்த கண்டினியூஸ் 45 days பண்ண முடியலன்னு வந்தால் விட்ட இடத்துலேருந்து திருப்பி தொடர வேண்டியது தான். சிலை உடைஞ்சா இன்னொரு சிலை வாங்குங்க, முகம் காணா போச்சுன்னா இன்னொரு முகம் வெய்யுங்க. தடங்கள் வந்ததுன்னா அந்த தடங்கள் முடிந்த பிறகு மறுபடியும் ஆரம்பியுங்கள். ஏன்னா இந்த அம்பிகையின் அருட்கடாட்சம் இருக்கும் பொழுதே இந்த கர்மாவானது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சேலஞ்சஸை கொடுத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது தடை வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்மாக்கள் தான். நம்ம வந்து விதிப்படி சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கும் பொழுது இந்த தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளோட தாக்கம் குறைய போகிறது.
அப்படி இருக்கும் பொழுது அது நமக்கு ஏதாவது தடையை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம பண்ண கர்மா நமக்கு தடையாக வந்து கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது ஏதாவது விதத்துல அது அதை நடக்க விடாமல் செய்வதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் செய்யும். இது கிரகங்கள் தானே பண்றது, கர்மாவை கொடுக்கறது கிரகங்கள் தான். நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கெல்லாம் ஏற்றாற் போல அது ஏதாவது ஒரு தடை வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம கஷ்டப்படணுங்கிறது அந்த நேரத்துக்கான ஒரு விதி. அதாவது லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டு பாதையில தூரத்துல ஒரு சின்ன விளக்கு, அதுதான் அந்த தெய்வத்தின் வழிபாடு. அதை விட்டுட்டோம்னா அப்புறம் இருட்டில் நடக்க வேண்டியதுதான். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் அந்த தெய்வத்தின் வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எத்தனையோ கெட்டவங்க இருக்காங்க இந்த உலகத்துல இல்லையா? ஜாதி மத இன மொழி வேறுபாடு பார்த்து சக மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடிய கயவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அதே போல பொய் பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அம்பாள் நினைச்ச எல்லாரையும் பொசுக்கிடலாம். பட் அவ என்ன பண்றா? அவள் கருணை கடல். இப்படிப்பட்ட கெட்டவர்களையே பொறுத்து கொண்டு செல்கிறாள் அன்னை இல்லையா? மகிஷாசுரன், அவனோட அந்த வதம் தான் நம்மளோட 9 நாள் நவராத்திரி இல்லையா? அந்த மகிஷாசுரனாக இருக்கட்டும், அவன் கூட வந்த எல்லாரும் சண்டை போட்ட அசுரர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அம்பிகை என்ன பண்றா? நிறைய சான்ஸ் கொடுக்குறா. திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அதையும் மீறி அவர்கள் திருந்தாத போதுதான் வதம் செய்கிறாள் இல்லையா? அப்படிப்பட்ட கெட்டவர்களை வதம் செய்வதற்கே அம்பாள் யோசிக்கிறாள். அப்ப அவ மேல பிரியத்தோட பூஜை செய்யக்கூடிய நம்மளை எதுக்கு அவ நம்ம தண்டிக்க போறா? நம்ம மேல எதுக்கு அவ கோபப்பட போறா? அம்பாளோட கோபம்ங்கிறது நியாயத்துக்கு புறம்பான வேலை செய்யக்கூடியவர்கள் மேலேயும் தர்மத்தின் பாதையில் நடக்காதவர்கள் மீதும் மட்டுமே இருக்கும். அவளது திருவடி பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தரையும் அம்பாள் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டாள். நம்ம கர்மா குறையறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வாளே தவிர அம்பாள் என்னைக்குமே கஷ்டப்படுத்தி நம்மளை பார்க்க மாட்டாள். முடிஞ்ச வரைக்கும் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யுங்கள். கொண்டாடுற இடத்துல தெய்வம் என்னைக்குமே இருக்கும். அதனால பயமே இல்லாமல் தைரியமாக செய்யுங்க. ஒரு நாளைக்கு பூ இல்லை, ஒரு நாளைக்கு நம்மளால பூஜை பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி என்பது என்றைக்குமே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த அம்பாளோட அனுகிரகத்தோடு எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் அனைவரும் இந்த தெய்வ வழிபாட்டை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை வராகியை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வராகி வழிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.